அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் மக்களிடம் இருக்கக்கூடிய ஓர் ஒற்றுமை என்னவென்று பார்க்கும் பொழுது என்னவாக இருக்கும்? என்ன ஒற்றுமையாக இருக்கும்? பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, இதுக்கப்புறம் வரப்போகிற காலத்திலும் சரி, என்ன ஒரு ஒற்றுமை என்று பார்க்கும் பொழுது முணுமுணுத்தல். அந்த காலத்திலையும் புலம்பிட்டு இருந்தாங்க, இந்த காலத்தையும் புலம்பிட்டு இருக்கிறாங்க, இதுக்கப்புறம் வரப்போகிற காலத்திலையும் மக்கள் புலம்ப தான் செய்வார்கள். ஆண்டவர் அவர்களை வேறு பாதையின் வழியாக கூட்டி வந்ததனால் என்ன பண்ணுறாங்க? அவங்க திட்டுறாங்க, கடவுளை புலம்புகிறார். இவருக்கு வேறு வேலையே இல்லையா, இந்த வழியாக போனால் என்னதான் சொல்லிட்டு அவர்கள் ஆண்டவரை பார்த்து முணுமுணுக்கிறார்கள். முணுமுணுப்பது என்பது எல்லாரிடமும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையான குணமாக இருக்கின்றது. ஆனால் முணுமுணுத்தல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அது நிறுத்தி விடுகின்றது, நமக்கு சாவை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. எடுத்து வாசிங்கம்மா. 1 கொரிந்தியர் 10:10 என்ன சொல்கிறாங்க? சத்தமாக வாசிக்கணுமா? 1 கொரிந்தியர் 10:10 ஒருத்தர் வாசிங்க. அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர். சத்தமா. அதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் முணுமுணுத்தார்களோ அவர்கள் அழிக்கக்கூடிய தூதரால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நாமும் முணுமுணுக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கும் அழிவு மட்டும்தான் கிடைக்கும். எப்பொழுது நாம் முணுமுணுக்காமல் கடவுள் கொடுப்பதை மனதார ஏற்றுக்கொள்கின்றோமோ நாம் வாழ்வை பெற்றுக்கொள்வோம். இயேசு இன்று யூதர்களிடம் என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் என்கின்றார். அதற்கு யூதர்கள் என்ன சொல்கிறாங்க? இவர் என்ன தற்கொலை பண்ணிக்க போகிறாரான்ட்டு என்ன பண்ணுறாங்க? அவர் எவ்வளவு வேதனையோடு சொல்கின்றார். ஆனால் யூதர்கள் என்ன பண்ணுறாங்க? அவரை கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள், கலாய்க்கிறாங்க இயேசுவை. நீ என்ன, இவர் என்ன சூசைட் பண்ணிக்க போகிறாரான்னு கலாய்க்கிறாங்க இயேசுவை. ஆனால் அவர்கள் இயேசு எதை முன்னிறுத்துகின்றார்? பாவத்தினால் எனக்கு கிடைக்கக்கூடியது சாவு என்பதை இயேசு அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றார். ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் என்னமோ பாவமே செய்யாதது போல, நேர்மையான ஆட்களைப் போல் அவர்கள் தங்களை காண்பித்து கொள்கின்றார்கள். ஆனால் யாரெல்லாம் இப்படி இருக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னது? சாவுதான். அதுதான் 1 யோவான் 1:8 என்ன சொல்கிறாரு? 1 யோவான் 1:8 ஆனால் பாவம் நம்